திருவண்ணாமலையில பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல அன்னதானம் அதிகமா போடுறாங்க. இந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டா அன்னதானம் போடுறவங்களோட பாவங்கள் இவங்களுக்கு பங்கிட்டு தரதா சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா? உண்மை உண்மை. இந்த உணவை, சாப்பாடு, செலவுக்கு பணம், இப்படி இந்த மக்கள் கொடுக்கும்போது அது ஒரு தர்மம். அது எப்படி நடக்குன்னா இறைவனுடைய நாமத்தினால் கொடுக்கப்பட வேண்டும். மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லி அங்க இறை நாமம் மட்டும் ஓதப்பட வேண்டும். ஆனா இங்க நிறைய ஆசிரமங்கள்ல இங்க பாத்தீங்கன்னா திதி கொடுத்துட்டு இருக்கான். செத்து போய் பிணமானவன் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இங்க நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கான். அப்படி கொடுக்க வேண்டியதே இல்லை. நீ தர்மமா கொடு. விதி முடிஞ்சவனுக்கு திதி கொடுக்க வேண்டியதும் இல்லை, அவன் வேற சொல்லி சாப்பாடு போட வேண்டியது இல்லை. உணவு என்று ஒன்று நீ கொடுத்து விட்டு போனால் உனக்கும் உணவு கிடைக்கும். எதை நீ கொடுக்கிறாயோ அது உனக்கு திரும்ப கிடைக்கும், பல மடங்கு கிடைக்கும். அப்போ நீ பசி ஆற்றும் போது இந்த மக்களுக்கு உணவு கொடுத்து